ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த் தான் ஆகுது. 1 மந்த்துக்குள்ளே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் ஆகிருக்கு. ஆக்சுவலாக உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நான் ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போது நல்ல ரீச் ஆகி எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம கண்டென்ட்ஸ் எல்லாமே நல்ல ரீச் ஆகிருக்கு. அதுக்காக எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தென் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப் வந்து நான் ஒன்று பண்ணியிருக்கேன். லாங் ட்ரிப்னா ரொம்ப பெரிய லாங் ட்ரிப் இல்லை, ஒரு சென்னையிலேருந்து ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் நான் போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் டோட்டலாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஒரு லாங் ட்ரிப் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணேன், என்னெல்லாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன், ப்ளஸ் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எடுத்த vlog-ஐ பார்த்துட்டு வந்துருங்க. எஸ், நம்ம புல்லட் எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரிப் தான் வந்து பண்ண போகிறோம். லாங் ட்ரிப்னா ரொம்ப பெரிய லாங் ட்ரிப் இல்லை. சென்னையிலேருந்து ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து போக போகிறோம். சென்னை டு ஏலகிரி தான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புல்லட்டுக்கு ஒரு லாங் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ப்ளஸ் எவ்வளோ செலவாகுது, எவ்வளோக்கு பெட்ரோல் போடுறேங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே கைஸ், பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம வண்டி எடுத்தாச்சு. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுது. நான் எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டேன். ஆக்சுவலாக டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ட்ரிப் வந்து 0 பண்ணிக்கலாம். கைஸ், நான் ட்ரிப் 1 வந்து 0 பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓவரால் கவர் பண்ணதுங்கிறது இந்த ட்ரிப் 1 வந்து நோட் பண்ணிக்கலாம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. இன்னும் நம்ம ஏலகிரிக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 69 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் இன்ஜினுக்கு அந்த பிரேக்காக நிப்பாட்டி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம குடியாத்தம் பக்கத்தில் இருக்கோம். டோட்டலாக 142 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகுது. இப்போ எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா, அந்த சைடு ஏலகிரி மலை, இந்த சைடு நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். இந்த ரோட்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம மலை ஏறுற மாதிரி இருக்குது. கைஸ், ஆக்சுவலாக நம்ம ஒரு 4:30க்குலாம் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ஏர்லியாக மலை ஏற வேணான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு டீ ஷாப் இருந்துச்சு, அங்கே வெயிட் பண்ணிட்டு விடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மலை ஏற போகிறோம். ஆக்சுவலாக சரியான குளிர், 3-4 மணிக்கெலாம் சரியான குளிர். இப்போவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக குளிருது. இன்னும் மலையே ஏற ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே செம்மையாக வந்து குளிருது. ஏலகிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கு பாதி அளவு தான் ஹைட்டு. ஆனால் கீழே இருக்கும்போது செம்மையாக குளிருது. கைஸ், அங்கே ஒரு சில பழங்கள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நான் ஸ்டார் ஃப்ரூட் வாங்கி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பெருசாக எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக வியூ பாயிண்டில் சன்செட் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna... கைஸ், vlog பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு நோட்ஸாக போட்டு வச்சுருக்கேன். எனக்கு ப்ராப்பராக ஆர்டர் வைஸ் எப்படி சொல்லணுங்கிறதுலாம் தெரியல. பட் நான் 1 by 1 சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி ஒரு ப்ராப்பரான ஹெல்மெட் வந்து வியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பழைய ஹெல்மெட்டு இல்லை மண்டையில் லூஸாக இருக்கிற ஹெல்மெட்லாம் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த காற்றுக்கு நீங்கள் கம்ஃபர்ட்டே ஃபீல் பண்ண முடியாது. ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பரான ஹெல்மெட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் ரைட்ஸ்க்கு ஒரு ரெயின் கோட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மழைலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ரெயின் கோட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மழை டைம்லேயும் நீங்கள் அந்த பேகேஜ்லாம் கவர் பண்ணிட்டு நீங்கள் போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரெயின் வந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரெயினில் ரைட் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ரைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் நான் வந்து ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரெயின் கோட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான், நீங்கள் எனி ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபியூல் வந்து அடிச்சிருங்க. ஃபியூல் அடிக்கும் போது ஃபுல் டேங்க் ஃபியூல் வந்து தயவு செஞ்சு அடிக்காதீங்க.
ஃபுல் டேங்க் ஃபியூல் அடித்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏர் லாக்கிங் பிரச்சனைலாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபுல் டேங்க் அடிக்காமல் ஒரு 3/4 டேங்குக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு ஃபியூல் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரி போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்குமே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏலகிரி கீழே வந்துட்டு நான் ஃபியூல் அடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிடுறேன். ஸோ நான் டோட்டலாக எவ்வளோ பெட்ரோல் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 1000 rupeesக்கு போட்டேன். தென் வரும்போது ஒரு 600 rupeesக்கு வந்து போட்டேன். டோட்டலாக 1600 rupees பெட்ரோல் போட்டு நான் வந்தேன். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 லிட்டர்ஸ்க்கு மேலேயே எனக்கு வந்து ஃபியூல் வந்து இருந்துச்சு. மைலேஜ் என்னங்கிறது நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் கைஸ். தென் நீங்கள் லாங் ரைட்ஸ்க்கு பழைய வண்டியில் போனீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் வந்து செக் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் வந்து ப்ராப்பராக பிடிக்குதாங்கிறத செக் பண்ணணும். தென் இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணணும். தென் எல்லா எலக்ட்ரிக்கல்ஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறத நீங்கள் மஸ்ட்டாக வந்து செக் பண்ணணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கார்பன் அதிகமாக இருந்துச்சுன்னா நடு ரோட்டில் போய் நின்றுச்சுன்னா நீங்கள் அங்கே எங்கேயுமே நீங்கள் வந்து மெக்கானிக்ஸ் வந்து பார்க்க முடியாது. புது வண்டி வச்சுருந்தீங்கன்னா பெருசாக வந்து இஷ்யூ இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு ஏர் அடிச்சுட்டு போனாலே கரெக்டாக இருக்கும். கைஸ் புல்லட்டில் லாங் ரைட்க்கான கம்ஃபர்ட்டை பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பைக் ஃபார் ரைடர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கெஃபே ரைடாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு லாங் ரைடாக இருந்தாலும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து ரைடர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பில்லியன் ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து கம்ஃபர்ட் கிடையாது. அதர் பைக்ஸை கம்பேர் பண்ணும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் பில்லியன் ரைடு வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே கண்டிப்பாக வந்து உட்கார முடியல. 1 ஹவரில் ஆக்சுவலாக ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே வந்து உட்கார முடியல. பேக்லாம் செம வலி கைஸ். ஸோ பேக் சீட் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் குஷன் அந்த மாதிரி நம்ம வந்து போட்டோன்னா மேபி கம்ஃபர்டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஒரு சொட்டு பெயின் வந்து நான் ஃபீல் பண்ணவே இல்லை கைஸ். நான் ரைட் பண்ணும்போது தான் என்ஜாய் பண்ணனே தவிர பின்னாடி உட்காரும்போது சுத்தமாக வந்து என்ஜாய் பண்ணல. ரைட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட பொசிஷன் வந்து நல்லா அந்த பேக் போய் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிறதுனால நமக்கு பக்கா கம்ஃபர்ட் வந்து கொடுக்குறது. அந்த உட்காந்துருக்க போஸ்டரு, ஹேண்டில் பார் பொசிஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கம்ஃபர்ட்டை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பெயின் வந்து ஃபீலே பண்ணல. ஸோ ஓவரால் கம்ஃபர்ட்டை பற்றி சொல்லணும்னா ரைடிங்க்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பட் நீங்கள் பில்லியன் ரைடராக உட்காந்துட்டு போனீங்கன்னா இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது கைஸ். தென் ராயல் என்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்ஜின் ஹீட் பற்றி யோசிப்பீங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயுமே ப்ரோ இன்ஜின் ஹீட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக சிட்டி ரைட்ஸ்லேயுமே சரி லாங் ரைட்ஸ்லேயுமே சரி இந்த புது இன்ஜினில் சுத்தமாக இன்ஜின் ஹீட்டே வந்து கிடையாது. சிட்டி ரைட்ஸுமே நான் வந்து ஓட்டுறேன், லாங் ரைடும் இப்போ வந்து போயிட்டு வந்திருக்கேன். சிட்டி ரைட்ஸில் இந்த ஹெவி டிராஃபிக்கில் ரொம்ப மினிமலாக வந்து ஃபீல் ஆகுது. லாங் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹீட்டே அடிக்கலை. ஒரு துளி கூட ஹீட் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணல. இந்த ட்ரிப்பில் நான் ஆவரேஜாக க்ரூஸ் பண்ண ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 80 km/hங்கிற ஸ்பீடில் தான் வந்து போனேன். தென் வண்டியோட பவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக 90, 100ங்கிற மாதிரி க்ரூஸ் பண்ணேன். 100 வரைக்கும் நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 100க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு கொஞ்சம் திணறுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடரோடு போனதுனால கொஞ்சம் திணற மாதிரி இருந்துச்சு. பட் 100 வரைக்கும் எந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடையாது, ஒரு துளி வைப்ரேஷன்ஸ் கிடையாது. 100 வரைக்கும் நல்லாவே வந்து போச்சு. 100க்கு மேலே தான் கொஞ்சம் திணற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சிங்கிளாக போனீங்கன்னா 110 வரைக்கும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். வைப்ரேஷன்ஸை பற்றி சொல்லணும்னா சுத்தமாக இந்த ஜே சீரிஸ் இன்ஜினில் வைப்ரேஷனை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. 80, 90, 100 வரைக்கும் சுத்தமாக வந்து வைப்ரேஷன்ஸ் கிடையாது. 100 மேலே நான் வந்து க்ரூஸ் பண்ணல. டாப் ஸ்பீட் வீடியோ போடும்போது வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து வீடியோவாக வந்து பண்ணுறேன். ஸோ வைப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சுத்தமாக வந்து இஷ்யூஸ் கிடையாது. ஸ்டாக் லைட்ஸோட பவர் வந்து லாங் ரைட்ஸ்க்கு செட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாகவே இருந்துச்சு. ஹை பீமும் சரி லோ பீமும் சரி எனக்கு வந்து போதுமான அளவு தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்ல முடியாது, ரொம்ப டிம்மாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பவர் பத்தலை அப்படின்னா கம்பெனிலேயே வந்து ஃபாக் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வாங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். புல்லட்டோட ஹில் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஏன் சொல்கிறேன்னா இந்த வண்டியோட ஹைலைட்டே இந்த வண்டியோட டார்க் தான். ஏறும் போது எந்த ஒரு வைப்ரேஷன் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் பக்காவாக ஏறிச்சு. ஹில்ல ஓட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஹில் ரைட் போயிட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆர் நீங்கள் போயிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறதையுமே எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மேஜராக பிரேக்கிங் பற்றி சொல்லணும்னா எனக்கு பர்சனலாக ஒஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறது பேஸ் வேரியன்ட்டு. இதில் பேக்கில் ட்ரம்மு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வரும் வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு வருது. என்னதான் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த பேக்கில் ட்ரம் இருக்கிறதுனால ஹில்லேருந்து கீழே இறங்கும் போது எனக்கு பிரேக்கிங் வந்து ஒஸ்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. இதே ரெண்டுமே டிஸ்காக இருந்துச்சுன்னா பெட்டராக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பிரேக்கிங் வந்து இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ரெயினில் ரைட் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எந்த ஒரு கான்ஃபிடென்ட் லூசிங்கும் இல்லை எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா வெயிட் இருக்கிறதுனால அந்த ஸ்லிப்பாகுங்கிற பயம்லாம் எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ரெயினில் நல்லா தான் போச்சு.
ஆனால் பில்லியன் ரைடரோடு நீங்கள் போனீங்கன்னா இந்த வண்டியில் போயிட்டு சேர் நம்ம மேலே அடிக்குது கைஸ். அது எதனாலன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியல. இப்போது ஸ்போர்ட்ஸ் பைக்லலாம் சேர் அடிக்குதுன்னா கொஞ்சம் அக்செப்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து ஃபுல்லாக கவர் ஆகியும் நமக்கு வந்து சேர் வந்து அடிக்குது. நான் தான் ரெயினில் வரும்போது பில்லியனாக உட்காந்துருந்தேன், என் மேலே ஃபுல்லாக வந்து சேர் அடிச்சிருச்சு. இது எதனாலன்னு வந்து தெரியல. இந்த இஷ்யூ நீங்களும் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களாங்கிறத எனக்கு சொல்லுங்கள். மைலேஜ் எவ்வளோ எனக்கு கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரௌண்ட் 450 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டியிருந்தேன். ஆவரேஜாக எனக்கு 35 கிலோமீட்டர்ஸுங்கிறது சாலிடாக வந்து கொடுத்துச்சு. நான் வந்து 1600 ருபீஸ்க்கு வந்து பெட்ரோல் போட்டிருந்தேன். பேலன்ஸ் எனக்கு வந்து 2.5 to 3 லிட்டர்ஸ் வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. ஸோ மைலேஜ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 35 வந்து கொடுத்துச்சு. 35 ப்ளஸ் கூட கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ நீங்களே வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. தென் மேஜராக நீங்கள் ரைடு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட்டாக வந்து வாட்டர் வாஷ் வந்து பண்ணிடுங்க. நீங்கள் ரெயினில் போயிட்டு வந்தீங்கன்னா வாட்டர் வாஷோட சேர்த்து செயின் லூப் நீங்கள் மஸ்ட்டாக வந்து பண்ணணும். வாட்டர் வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த செயினில் இருக்க டஸ்ட்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட்டு லூப் பண்ணி கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். லாங் ரைட் போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து யூஸ் பண்ணாதீங்க. மஸ்ட்டாக வந்து செயின் லூப் வந்து பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஃப் ரைடிங் பண்ணுறதுனால செயின் டைட் வந்து மஸ்ட்டாக வந்து வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ரைட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம ஒரு சில ஆஃப் ரோடிங் வந்து பண்ணியிருந்தோம். ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, நானும் எல்லா வீடியோலாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogsலாம் வந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து சந்திக்கலாம் கைஸ். Until then, bye from Colin.